நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன். வணக்கம். இப்போதைய சூழலை எப்படி பார்க்கறீங்க? என்ன ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட அப்சர்வேஷன்? ஒரு கவலை என்னன்னா, இது ஒரு முழு போர் மாதிரி தெரிகிறது. நான் 1999 கார்கில் போரும்போது நான் அக்னூர், ஜம்மு என்ற தெற்கு பக்கத்துல தயார் நிலையில போயிருந்தேன். ஆனா அங்க அப்படி ஒண்ணும் நடக்கல. கார்கில்ல ஒரு மாதிரி யுத்தம் நடந்ததுன்னு பேரே ஒழிய, அது கார்கில் வரையில தான் அது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆகி அது வரைக்கும் ஒரு இடத்துல தான் அது நடந்திருந்தது சொல்லலாம். ஆனா இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் முதற்கொண்டு ஜம்மு, சண்டிகர் அமிர்த்சர் கொண்டு ட்ரோன் தாக்குதல் நடக்குது. அதனால பாகிஸ்தான் பொருளாதார நிலையில சீர்குலைந்து இருந்தாலும் ஒரு விதமான அசட்டு தைரியம் சொல்றதுன்னா நெஞ்செழுத்தம் சொல்லணுமா தெரியாது. அது ஒரு விதமா அவங்க ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட இத பண்றாங்க. அது ஆரம்பிச்சதே அவங்களுடைய பயங்கரவாத தீவிரவாத கும்பல்ங்கிற விஷயத்த மறந்துட்டு பண்றாங்க. அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். அது ஒரு பைத்தியக்காரத்தன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தாக்குதல் மட்டும் இல்லாம ஃபைட்டர் ஜெட்ஸும் அவங்க வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம வந்து அதுல மூணு விஷயம் கவனிக்க வேண்டியது. ஒண்ணு வந்து அவங்க பொதுவாக போர் நிலையில எது உண்மை எது பொய்ன்னு அவ்வளவு ஈஸியா தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களே ஒத்துக்காங்க அவங்களுடைய ஜெட் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறதுன்னு. அது வந்து இந்திய மண்ணிலேருந்தே எல்லையிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறதா அல்லது எல்லை தாண்டி அவங்க உள்ள வந்தபோது நடந்ததான்னு இனிமே தான் கவனிச்சு பார்க்கணும். நம்ம அதோட இன்ஃபர்மேஷன் அதுக்காக ஒரு அரசு தரப்புலேருந்து வெயிட் பண்ணிருக்கோம். அதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னா, தற்காப்புக்காக இந்தியா ஒரு புது தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்திருக்கு. அதாவது இஸ்ரேல்ல இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் வந்த தொழில்நுட்பங்களை படுத்து, அது ஏவுகணையா இருந்தாலும் சரி, ட்ரோன்களாக இருந்தாலும் சரி, ஃபைட்டர் ஜெட்டாகவே இருந்தாலும் சரி, போர் விமானத்தையும் தாக்கி அது இலக்கை அடைவதற்கு முன்பே ஒரு தாக்குதலை நடத்தி இந்தியா தன்னுடைய தயார் நிலையை நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறது. அதுதான் இன்னித்த ஒரு செய்தியா நம்ம பார்க்கணும். இதுக்கு மேல அது எந்த திசையில போகும், இதோட நிறுத்திப்பாங்களா, அனுத்தர உலக லெவல்ல இதுக்கு ஏதாவது உலக சக்திகள்லாம் ஏதாவது பண்ணுமா, அதெல்லாம் இப்போ வரக்கூடிய செய்தியா என்ன இருக்குன்னா சார், யுஎஸ்னுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ நம்மோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட பேசி இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுடைய சப்போர்ட் ஃபார் டைரக்ட் டயலாக் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அண்ட் என்கரேஜ் கண்டினியூட் எஃபர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்குது அமெரிக்கா. அவங்களுக்கும் எஸ் சார், நீங்க சொல்றதோட தொடர்ச்சி. அதுக்கு ஒரு விஷயம் கவனிக்கணும். நீங்க இப்ப ஜெய்சங்கர் பேசியிருக்காரு, அதுக்கு கொஞ்சம் அது நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்பதான் வந்துட்டு செய்தி போல இருக்கு. ஆனா இப்ப என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி, ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஷாபாஸ் ஷரீப் பாகிஸ்தான் பிரதமரே ரூபியோட்ட பேசினார்னு செய்தி வந்தது. அது 2 நாளுன்னு நம்ம கணிச்சு பார்த்தா என்னன்னா, அவங்க பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா மூலமாக இந்தியா மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஒரு முயற்சி பண்ணுறார்கள் என்று தெரிகிறது. அதுல ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1999 கார்கில் யுத்தத்தும் போது அப்படித்தான் நவாஸ் ஷெரீப் வாஷிங்டனுக்கு போய் கிளின்டன் சொன்னாரு இப்படி பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் தான் கார்கில் போர். இப்ப நான் பல விதத்துல இதை பாக்குறேன். ஒண்ணு வந்து பாகிஸ்தான் இது பண்றத பண்ணியாச்சு, விமானங்கள் போர் விமானங்கள் நஷ்டமாகியும் ஏதோ தற்காப்புக்காகவும் தன்மானத்துக்காக தான் சொல்லணும், தற்காப்புன்னு கூட சொல்ல முடியாது, தன்மானத்துக்காக இதை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கே IMFல கையேந்தி நிக்கிற நிலையில இப்படி போய் போரை நிறுத்தினா தான் உண்டு. ஆனா அதை தானா நிறுத்த முடியாதுங்கிறதுக்காக அமெரிக்காவின் தலையினால நடந்த மாதிரி ஒரு பாவனை பண்ணி நிறுத்த முயற்சிக்கும்னு ஒரு தோற்றம் இருக்கு. அதுதான் சரின்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பால இப்ப கவனிக்க வேண்டியது, இப்போ பாகிஸ்தான் திருப்பி ராணுவ ஆட்சியை நோக்கி செல்லுமா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம். இன்றைய செய்தி, பாகிஸ்தான் ஒரு வழியா தாக்குதல் நடத்தி அமெரிக்கா வரை தானே போயிருக்குங்கிறதான் சொல்லணும். அது ஒரு விதத்துல அவங்க வந்து அமெரிக்காக்காரங்க சொல்றாங்க, அதனால நிறுத்துறோம்னு சொல்லி அதை ஒரு நிறுத்தத்துக்குள்ள முயற்சி. நன்றி திரு மாதவன், இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி.